இந்த லாக்டவுனில் ஜாப் இல்லாமல் சேலரி இல்லாமல் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பார்ட் டைமில் நீங்கள் வந்து அப் டு 20,000 ஏர்ன் பண்ணி வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அதாவது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் லிங்க் இருக்கும். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்டோ நீங்கள் அந்த லிங்க் கிளிக் பண்ணிட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. ஸோ அந்த குரூப் அட்மின் வந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஜூம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிங்கன்னா என்ன மாதிரி ஜாப் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து நீங்கள் வந்து அதில் வந்து பார்ட் டைமாக வந்து ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க். ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் முகி. ஸோ இது நம்ம பார்த்தீங்கன்னா லடாக் ட்ரிப்பில் டே 8. ஸோ நம்ம எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம், லாஸ்ட் லாக் சொல்லியிருந்தோம், இந்த பெட்ரோல் பங்க்லாம் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட் ஆக்சுவலாக அந்த பைக் வந்து அந்த எண்டில் போடுற பிளான் ஆச்சு. அங்கே வந்து அவங்களோட ஃபுல் மொத்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் ஃபுல்லாகவே அங்கே தான் இருக்குமா. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் மாற்றி போட சொன்னாங்க. ஸோ பைக்கை வந்து இங்கே பார்க் பண்ணிவிட்டு டென்ட் வந்து இங்கே தான் போட்டிருந்தோம். ஸோ டைம் வந்து இப்போ வந்து ஒரு 7 மணி ஆகுது. ஸோ டென்ட்டை பிரிச்சுட்டு வந்து நம்ம வந்து திரும்ப ஷிம்லா நோக்கி கிளம்பணும். ஏன்னா நேற்று நைட் ஆக்சுவலாக நாங்கள் ஷிம்லாவில் ஸ்டே பண்ண வேண்டியது. சம் டிலே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து போய் சேர முடியல. ஸோ இன்றைக்கி சீக்கிரமாக 10ல் பேக் பண்ணிட்டு கிளம்பிடலாம். நேற்று வந்து ரோடு சகதி எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. பழைய வீடியோ பார்க்கலன்னா டே 7 லாகில் பார்த்து பாருங்க. ஸோ அதில் தான் வண்டியெல்லாம் செம ஆசையாச்சு. ஸோ டென்ட் வந்து நம்ம கார்த்திக் வந்துட்டு பேக் பண்ணிட்டுருக்காரு. கிளாசிக்கு இவன் வந்து மூட்டையெல்லாம் கட்டிகிட்டு இருக்கான். பெட்ரோல் டேங்க்லாம் போட்டு 98.8 1700 சீக்கிரம் பார்த்துட்டாங்க. இங்கே எல்லாம் நம்ம மாதிரி எங்கேயுமே ஒரு காமன் டீ கடை அது வந்து ஹோட்டல்ன்றது பார்க்க முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் தாபா தான். எதுவுமே இருக்குது. அது மாதிரி தாபா வந்து சில தாபாவில் பார்த்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். நேற்று நைட்டில் சாப்பிட்டதுனா மொத்தமாகவே நாங்கள் வந்து 6 பேர் சாப்பிட்டது 300 சம்திங் தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 4 பேர் சாப்பிட்ட போதெல்லாம் 1000 வந்துச்சு. ஸோ ஜஸ்ட் பண்ணவே முடியாது என்ன ரேட்டில் இருக்குது அப்படின்றது. ஒரு டீ இருக்காது கேட்டுருவோம். நம்பர் ஸ்டார் 254. ஸோ சண்டிகர் ரோடு தான் போகிறோம். பட் சண்டிகர் உள்ளே போக மாட்டோம். அப்படியே வந்து போயிட்டு ஷிம்லா போகிறோம். என்ன ஒரு சோகம்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே தெரியுமே, உங்களுக்கு மழை வந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் சின்ன ட்ரெஸ்லிங் தான். பட் இருந்தாலும் உங்களுக்கு விஷன் வந்து அந்த லென்ஸில் போடும்போது ஃபுல்லாக ஒரு மாதிரி பிளராக தெரியும். பெரிய மழை வந்துச்சுன்னா கஷ்டம். மறுபடியும் நேற்று மாதிரி தான். ஆக்சுவலாக இங்கே வந்து ஹிமாச்சலில் ஹெவி ஃப்ளட்டு அது திட்டு தான் நியூஸ் போயிட்டுருக்குது. நேற்று 2 days பிஃபோர் ஒரு நியூஸில் என்ன பார்த்தோன்னா டூரிஸ்ட் வந்து ரிட்டர்ன் அனுப்புறதா போட்டிருந்தாங்க. அதாவது ப்ரீ புக்கிங் ஹோட்டல்ஸ் வந்து புக்கிங் பண்ணியிருந்து அலோவ் பண்ணுறாங்க போகிறது, இல்லைன்னா ரிட்டர்ன் அனுப்புறதா ஏதோ கிளியராக தெரில. நியூஸ் அப்படியே பார்த்தேன். என்னொன்று அங்கே அந்த ப்ராப்ளம் நடக்கிற அந்த ஃப்ளட் இருக்கிற அந்த ஏரியா சைடு நாங்கள் போகல. நாங்கள் போகிறது வந்து வேறு சைடு தான். ஸோ அதனால் ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு ஒரு இதுதான். மழை ஸ்டாப் ஆயிடுச்சு. சூப்பர். நைட் ஆனால் தூக்கம் வர மாட்டேங்குது. பைக்கில் ஏறி உட்காந்து கொஞ்சம் தூரம் போன உடனே கண்ணு சொக்குது. ஆக்சுவலாக நேற்று நைட்டு வந்து நாங்கள் டென்ட்டு போட்டதெல்லாம் வந்து பழைய வீட்டு பார்த்துருப்பீங்களா, ஒரு 1:30 மணி இருக்கும். அப்படியே வந்து இதான் அப்புறமா அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சமாக எடிட்டிங்காக போட்டு விட்டுட்டு அப்படியே வீடியோ அப்லோட் கொடுக்கலான்னு கொடுத்தேன். ஆக்சுவலாக ரன்னிங்லேயே அப்லோட் கொடுத்து ஒரு 1 GB அப்லோட் ஆகி அது ஃபெயில்ட் ஆகிட்டு. திரும்ப வந்து நைட்டு கொடுத்து அது விடிய அப்லோட் ஆகிடுது. அப்போயுமே வந்து 2 GB அப்லோட் ஆகிட்டு ஃபெயில்ட் ஆகிடுச்சு. திரும்ப எடுத்து காலில் கொடுத்தப்போ கிளியராக வந்து அப்லோட் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து வீடியோ வந்துடும். அது முடிச்சுட்டு தூங்கும்போது அரௌண்டாக ஒரு 2:30 மணி இருக்கும். தூக்கம் வச்சு அப்படி படுத்தேன். டென்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா செம்ம ஹீட்டுன்னா வெளியே வந்து பார்த்தா நல்லா வந்து ஒரு மீடியமாக இருந்துச்சு. ஒரு டென்ட்டுக்குள்ளே பார்த்தா வந்து கொஞ்சம் வேர்க்க மாதிரி இருந்துச்சு. புரண்டு படுத்த ஒரு 4:30 மணியில் படுத்திருந்தேன். அவ்வளோதான் தூக்கம் போச்சுன்னு சொல்லிட்டு வெளியே வந்திருந்தா கொசு எப்பா செம்ம கடிச்சு பின்னி எடுத்துட்டு தூக்கமும் வரல. வெளியே உட்காந்துருந்தேன். ஒரு 5:30 மணி வரை என்ன பண்ணிட்டுருந்தேன், அப்லோட் பண்ணிட்டு சும்மா அப்படியே ஃபோனில் இன்ஸ்டாகிராம் அப்படி பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் டேப் சார்ஜ் லோ ஆகிடுச்சு அப்படின்ட்டு பெட்ரோல் வேலை கேட்டேன். அவங்க சொன்னாங்க அங்கே உள்ளே போட்டுங்க அப்படின்னாங்க. உள்ளே போட்டுட்டேன். அப்புறம் சரி அவங்க என்ன ஆச்சாங்கன்னு தெரியல. அவங்க டீ சாப்பிட்ருந்தாங்களா, எனக்கு ஒரு அப்புறம் டீயை கொண்டு கொடுத்து என்ன குடிங்க அப்படின்னாங்க. அப்புறம் டீயும் குடிச்சிட்டு அப்படி உட்காந்துருந்தேன். 6 மணிக்கு அப்புறம் எல்லோரும் எழுப்பி விட்டு வாங்கடா கிளம்பலாம் அப்படின்ட்டு அப்புறமா ஒரு 7:30 அந்த ரேஞ்சிலலாம் அப்படி விட்டது. ஸோ தூக்கம் வந்து நைட்டில் வர மாட்டேங்குது. இந்த பைக் ஏறி வந்து காற்று பட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடுது.
வேறு லெவல் என்ஜாய்மெண்ட். சினிமா ஷாட்ஸ் பார்த்துருப்பீங்கல்ல. எஸ், ஹிமாச்சல் பிரதேஷோட என்ட்ரு ஆகிட்டோம். ஃபுல் அந்த ஹில்ஸ் ரோடு, காட் ரோடில் பார்த்தீங்கன்னா சுமத்தியாக வந்துட்டு லெஃப்ட்டு ரைட்டுன்னு வளைஞ்சு ரொம்ப நேரம் வந்துட்டு இருந்தேன். பட் வந்துட்டு வீடியோ எதுவும் எடுக்கலை. அப்படியே சும்மா அப்படியே அந்த ரோடை வந்துட்டோன்னா திரும்ப ஒரு வியூ பாயிண்டில் ஸ்டாப் பண்ணிட்டு தான் அந்த ட்ரோன் ஷாட்ஸ்லாம் எடுத்தது. அதில் வேறு சின்னதாக வந்துட்டு ஒரு சம்பவம் ஆகி போச்சு. ஹெல்மெட்டு கேமரா மொத்தமாக செட்டே வந்து கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்தப்போ கொஞ்சம் லென்ஸில் எல்லாம் லைட்டாக ஸ்க்ராச்சஸ் ஆகிட்டு வியூ அவ்வளோவா அடி வாங்க நினைக்கிறேன், கிளியராக தெரில. நல்ல வேலை. இன்னொன்று கோப்ரோ அடாப்டர் வேறு, மைக் அடாப்டர் இருக்குல்ல, ஸோ அது வேறு பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த பின் வேறு பெண்ட் ஆகிருக்கு. இதுவரை பார்த்தீங்கன்னா ஆடியோ எந்த அஃபெக்ட்டும் ஆகலை. செக் பண்ணி பார்த்துட்டேன். ட்ரிப்பு முடிகிற வரைக்கும் போது அட்லீஸ்ட் ஒழுங்காக இருந்தது. அது என்னென்ன ஸ்பேர் எதுவுமே கிடையாது. கேமரா ஒரே மைக் அடாப்டர் எல்லாமே ஒன்று தான். சப்போஸ் ஒன்று போச்சுன்னா கூட அப்புறம் வீடியோ எடுக்க முடியாது. கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 52 கிலோமீட்டர் தான் இருக்குது ஷிம்லாக்கு. பட் ஹவர்ஸ் வந்து 1.25 ஹவர்ஸ். அப்போ திங்க் பண்ணி பாருங்கள் எவ்வளோ ஹேர்பின், இந்த மாதிரி ஹேர்பின்ல சாரி, எவ்வளோ இந்த மாதிரி கவர் ரோடு இருக்கும், ஸ்பீட் நம்ம எவ்வளோ மெயின்டைன் பண்ணி ஆகணும் அப்படின்றது. பா, வேறு லெவல் வியூ. அலங்கி ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா லூஸ் ஆகிடுச்சு. ஸோ இருக்குது அலங்கி. ஸோ நான் அப்படியே டைட் பண்ணுவோம். நல்ல வேலை, ஸ்பேர் கொஞ்சம் டூல்ஸ் அதை கொஞ்சமாக வச்சுருந்தேன். இது இல்லையா? ஓகே, டன். வீடெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே இருக்குது. செம்ம க்ரௌடு. இன்னும் நம்ம ரீச் ஆகிறது இன்னும் டெஸ்டினேஷனே தூரம் இருக்குது. இங்கே எல்லாமே இவ்வளோ கூட்டமாக இருக்குது. இவ்வளோ கார்ஸு அது இதுன்னு பயங்கரமாக இருக்குது. ஏதோ நார்மல் சிட்டிக்குள்ளே போன மாதிரி அவ்வளோ இதாக இருக்குது. ஹில் ஸ்டேஷன் மாதிரி ஃபீல் ஆகல. வேறு லெவலில் இருக்குது லொக்கேஷன். சிங்கிள் ரோடு தான் இருந்தாலும் அது பார்த்தா செம. அப்படியே பேக்ரவுண்டில் வந்து ஹெல்மெட்டில் வந்து நம்ம ட்ராவல் சாங்ஸ்லாம் இருக்குல்ல, மலையாளம் சாங்ஸு அப்படியே ஓடிட்டே இருக்குது. சமயம் அந்த பாட்டை கேட்டுகிட்டே அந்த ஹில்ஸில் ஓடுறது இருக்கு, அது ஒரு தனி ஃபீல். பேக்ரவுண்டில் ஆட் பண்ணலாம், இப்போ காப்பிரைட் போட்டுருவாங்க, அதனால தான் ஆட் பண்ண முடியாது. நீங்களே இமேஜின் பண்ணி பார்த்தீங்க. இல்லை நீங்கள் பக்கத்தில் வந்து ஒரு சாங்ஸை போடுங்க. மேலே வர சில்னஸ் நல்லா ஃபீல் ஆகுது. உங்களுக்கு கேமராவில் தெரியுதா கொஞ்சமாக அந்த ஒரு கொஞ்சம் லாங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட் ஃபீல் மாதிரி, அந்த மாதிரி ஒயிட்டாக அப்படி தெரிஞ்ச மாதிரி இருக்கும்போது பைக் ஸ்டாப் பண்ணி இருக்கும்போது அப்படியே சில்னஸ்லாம் ஃபீல் ஆகலாட்டு. பட் ரன்னிங்கில் இருக்கும்போது அந்த சில்னஸ் வந்து ஃபீல் ஆகுது. கிட்ட ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். இன்னும் ஒரு 11 கிலோமீட்டர் 26 மினிட்ஸ் ஃபார் ஷிம்லா. பட் எங்கள் டெஸ்டினேஷன் ஷிம்லா இல்லை, ஷிம்லா தாண்டி அடுத்தும் போக போகிறோம். இந்த கரவில் வண்டி ஓட்டுறது, ஐயோ அது எப்படி சொல்கிறதே தெரில. அந்த ஃபீலிங் கன்னியாகுமரியிலேருந்து வந்து இங்கே ஓட்டிகிட்ருக்கேன். ஷிம்லா ரீச் ஆயிடுச்சு. அந்த மேப் ஆனால் ஒரு வழி பண்ணுது. டக்குன்னு பார்க்கும்போது ஒரு யாரா இவங்கலாம் நடு ரோட்டில் வந்து சும்மா போகிறவங்கலாம் ரூம் வேணுமா நாங்கள் ஸ்டே பண்ணவே இல்லை ஷிம்லாவில். வளைச்சி கேட்குறாங்க. மேப் பார்த்தா வந்துட்டு டக்குன்னு மாறிட்டு இருக்கு. 500 மீட்டரும் காட்டுது, அடுத்த 2 கிலோமீட்டரும் காட்டுது. ரோடை மாற்றி டைவர்ட் பண்ணி விட்டுட்டுருக்கு ஜிபிஎஸ். ஸோ என்ன பண்ணிட்டேன்னா அடுத்த டெஸ்டினேஷனை பார்த்து நம்ம நார்கண்டா, அங்கே தான் டெஸ்டினேஷன். ஸோ அதுக்கே மேப் போட்டேன். நம்ம குரூப் பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் ஃப்ரெண்ட் நினைக்கிறாங்க. ஏதாச்சும் ஹோட்டல் பார்த்தா ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படியே. ஸோ நம்ம டீம் பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் ஃப்ரெண்டில் தான் நிற்கிறாங்க. அப்படியே வந்துட்டு சாப்பாடுக்கு நல்ல ஹோட்டலில் ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்கோம். போய் சாப்பிடுவோம். ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. நம்ம ஒரு ஹில்ஸில் ஓட்டி மணி வேறு 4:30 மணி ஆகிடுச்சு. ஸோ அடுத்து சாப்பிட்டு தான் கிளம்பணும். கிலோமீட்டர் வந்து அடுத்த நம்ம டெஸ்டினேஷன் பார்த்திங்கன்னா 60 கிலோமீட்டர் நார்கண்டா. பட் 2 hours ஜாடி. அப்பா இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹில் ஸ்டேஷன் அந்த ஃபீல் வந்து அப்படியே வருது. என்ன ஒயிட்டாக இருக்குல்ல ஜம்முன்னு.
போக போக எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அங்கே எல்லாம் ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அந்த ஃபாகா மிஸ்டாக ஏதோ ஒன்று அதில் வந்து அந்த பைக் ஓட்டுற சுகம் இருக்குது. அது ஒரு தனி ஃபீல். லாஸ்ட்டாக வந்து நான் கொடைக்கானல் தனிவிழா அது நான் வந்து சவுத் இந்தியா ரைடுன்னு ஒரு 10 நாள் ரைட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து கொடைக்கானல் போனப்போ செம்மையாக ஃபீல் பண்ணேன் இந்த இது. அதுக்கப்புறம் இப்போ தான் இந்த கோப்ரோ வச்சுட்டு நான் போடுற பாடு இருக்கே. காலியா? இது வச்சிருக்கியா? ஒரு பேட்டரி எடுத்து போடுப்பாயா? என்னோட இன்னொரு பேட்டரி கூட சார்ஜ் பண்ணுறியா? அப்படியா? இன்னொரு பேட்டரி என்னோட ஏறிட்டு இருக்கு. இது முடிஞ்சோடனே போடுறேன். ஓகே சரி ஓகே. கோப்ரோ ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்களா அந்த ப்ளூ கலரில் இன்றைக்கி ரூம் ரீச் ஆனதும் முதல் வேலையாக ஃபைல்ஸ் எல்லாம் மாற்றிட்டு கோப்ரோ ஃபுல்லாக ரீசெட் பண்ணணும். என்ன பாருங்கள் இப்போ கரெக்டாக வந்து ரெட் கலர் இண்டிகேஷன் ஆகிட்டு இருக்கு. பட் சில டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ரெக்கார்டிங்கில் டக்கு டக்குன்னு ஸ்டாப் ஆகிடுது. அப்புறமா ப்ளூ கலர் இண்டிகேஷன் வருது. யாருக்காவது அதை இதை பற்றி ஐடியா இருந்தால் வந்து கமெண்டில் இன்ஸ்டாகிராமில் வந்து சொல்லுங்கள் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இப்போ ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுது ஆன் ஆகுது. ஐயோ செம்ம டென்ஷன் ஆகுது. கேமரா இருக்கிறதே ஒன்று அதுவும் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? நமக்குன்னே ஒன்றா வரும் போல இருக்கே. இந்த கிளைமேட்டை நான் என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. ஸோ ஹிமாச்சல் கிளைமேட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. நான் ஸ்டாப் பண்ணி தான் வீடியோ பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா கோப்ரோ வந்து சோரி முடிஞ்சு தோணுது. வீட்டு ரூம் போய் தான் செக் பண்ணி ஆகணும். ஸோ கிளைமேட் பார்த்தீங்கன்னா வேறு இருக்க டைம் சும்மா கெஸ் பண்ணி தான் எவ்வளோ இருக்குன்ட்டு. பட் எவ்வளோ டைம் தெரியுமா? மணி 8 மணி ஆகுது நைட்டு. பட் ஆனால் ஸ்டில் இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. என்னடா சாவடிக்கிற மாதிரி போகிறான். ஐயோ இடத்துக்காக விட்டு போயிடுவோம். இந்த பக்கத்தில் வலை போட்டு முடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா? ஸோ இதில் என்னென்னா வந்துட்டு ஆப்பிள் வர வழியை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த சைடு இந்த மாதிரி இருக்கிற மேலே ஃபுல்லாக பார்த்தா சைடு ஃபுல்லாகவே வந்துட்டு வலை மாதிரி மூடி போட்டுருந்தாங்க. ஸோ இங்கே என்னடா இது மூடி போட்டுறேன் அப்படின்ட்டு இவ்வளோ கேட்க சொல்கிறாங்க ஆப்பிள் அது அப்படின்ட்டு. எகெயின் பார்த்தீங்கன்னா கோப்ரோட ஆடியோ வந்து கேப்சர் ஆகலை. ஸோ இந்த டே ஃபுல்லாகவே எனக்கு வந்து கோப்ரோ ஃபுல்லாக ப்ராப்ளம் ஆனதான் இந்த வீடியோ வந்து அவ்வளோ லெங்க்தியாக போட முடியல. வீடியோ ஆடியோ கோப்ரோ மொத்தமாக ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ வீடியோ போடணுன்றதே பட் இருந்தாலும் நம்ம ட்ராவல் பண்ண டெஸ்டினேஷன் எங்கன்றது அப்டேட் பண்ணி ஆகணும்ல. ஸோ அதுக்காக தான் நாங்கள் ரீச் பண்ண போகிற டெஸ்டினேஷன் வந்துட்டு நார்கண்டா. அங்கே தான் போய் ஸ்டே பண்ணுறேன். அந்த ஃபுட்டேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ரெக்கார்ட் ஆகலை. அதனால அப்டேட் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு லிங்க் தான் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு லெங்க்தாக மாசாக பண்ணுறோம். பாய் see you.